ஓகே கைஸ், ஸோ as யூஷுவல் எவ்ரி சண்டே ஒரு வீடியோ இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த சண்டே ஒரு வீடியோ. இந்த வீடியோவோட தாட் ப்ராசஸ்லாம், அதாவது என் தாட் ப்ராசஸில் இந்த வீடியோ செஞ்சதுக்கு காரணம் என்னன்னா வந்து இதனால உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்றதுக்காக தான். நீங்கள் பார்க்கலன்னா உங்களுக்கு எந்த விதத்துலையும் இது பெனிஃபிட்டாக இருக்காது. இன்னொன்று, இது ஒரு லாங் வீடியோவும் இல்லை. யூடியூப் கண்டென்ட்காக 18 நிமிஷம் 28 நிமிஷம் நான் செய்யலை. வெறும் 4 நிமிஷம் 5 நிமிஷம் தான். இந்த 5 நிமிஷம் கூட உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா உங்களால் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண வேணாம். பெட்டர் வந்து நீங்கள் வேலைக்கு போங்க, காசு எங்க, நிம்மதியான வாழ்க்கையை வாழுங்க. ஓகே, ஸோ ட்ரேடர்ஸ்லாம் நிம்மதியாக இல்லைன்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஓகே, ஸோ இது பேக் ஆன் டியூஸ்டே நடந்தது. நம்பர்லாம் பார்க்காதீங்க. ஓகே, டியூஸ்டே நடந்த செட்டப்பில் டியூஸ்டே நடந்த செட்டப் ஆமாம், டியூஸ்டே 9:50க்கு நான் செல் சொல்லியிருப்பேன். இது அதோட வீடியோவில் பார்க்க போகிறீங்க. லேட்டர் அந்த வீடியோ நான் அட்டாச் பண்ணுறேன். ஓகே, ஸோ 11:50க்குள்ளே 200 பிப்ஸ் மீறிச்சு. ஓகே, ஸோ இந்த செட்டப் வந்து யாராச்சும் ஃபாலோ பண்ணாங்களா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. பட் நான் வந்து ஒரு ரீகேப் கொடுக்குறேன். இது வந்து பெட்டர் இது வந்து லேட்டர் உங்களுக்கு வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும். ஓகே, ஸோ பேக் ஆன் சார்ட் டியூஸ்டே போவோம். டியூஸ்டே செட்டப்புங்க. இந்த செட்டப் பற்றிலாம் நான் டிஸ்கஸ் பண்ண விரும்பல. அதுக்கப்புறம் ஏன்னா இந்த ஃப்ரைடே நைட்லாம் நான் ரொம்ப பார்க்கலாம். தேர்ஸ்டே நைட் வெனஸ்டே பார்த்துருந்தேன். ஓகே ஓகே ஓகே, ஸோ ஏன் இந்த செட்டப்பில் வந்து நான் செல் பண்ணேன், அது வந்து நம்மளோட ரீகேப்பை பார்த்துருவோம். டைம் ஃப்ரேம் படி பார்த்தா ஓகே, போன வாரம் 5 ஜூன் ஒரு பாய் ஜோனாக இருந்தது வந்து பிரேக் அவுட் ஆகி செல் ஜோனாக மாறிடுச்சு. ஸோ இந்த ஜோனுக்காக தான் வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் நடந்துச்சு மண்டே ஃபுல்லாக. ஸோ இந்த இடம் வந்து மேமாங் என்னோட செல் ஜோன், அதான் இந்த இடத்த வந்து நான் மார்க் பண்ணியிருந்தேன். ஓகேவா, ஸோ இதெல்லாம் பேசிக்கலா. சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் ஆகி ரெசிஸ்டாக மாறுது, ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆகி சப்போர்ட்டாக மாறுது, ஆர்பிஎஸ் எஸ்பிஆர் இந்த ஷிட் எல்லாமே வந்து பேசிக். இதை எல்லாருமே வெளியே சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் உங்கள் ட்ரேடிங்கை கம்ப்ளீட் பண்ணுறது தான் வந்து அது வந்து ஒரு 90%, 80% அதில் இருக்குது. மெயின் அதுதான். மிச்சம் இருக்கிற 20%ல தான் வந்து இது ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும். ஓகேவா, அந்த 20% தான் வந்து நான் நிறைய இடத்துல ஃபில் அப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதை வந்து நான் இங்கே ரிவீல் பண்ணுறேங்களா. ஓகே, M5 போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜோனுக்குள்ளே வந்தோடனே, ப்ரைஸ் ஜோனுக்குள்ளே வந்தோடனே நீங்கள் வந்து கலங்கப்படக்கூடாது, ரிலாக்ஸ் பண்ணவங்கள. ஓகேவா, ஜோனுக்குள்ளே போனோடனே அந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, ஓகே, ஒரு ரெசிஸ்டன்ட் ட்ராப் இருந்துச்சு. ரெசிஸ்டன்ட் ட்ராப்னா ஒரு செல் ட்ராப் இருக்குன்னு அர்த்தம். குழம்பிக்க வேணாம். ஒரு செல் ட்ராப், ஒரு செல்லர்ஸ் வந்து புஷ் பண்ணியிருக்காங்க. எத்தனை பீஸ் புஷ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 139 பீப்ஸ் புஷ் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் வந்து கன்சிடர் ஆஸ் அ பிக் பிளேயர். நீங்கள் பாருங்க, இந்த இடத்துல எத்தனை பீப்ஸ் தான் வந்து சைட் வேஸாக போயிட்டு இருந்துச்சு. பட்டுன்னு ஒரு பெரிய இம்பாக்ட், ஒரு பெரிய மூவ் கொடுத்தாங்கன்னா இஸ் அ பிக் பிளேயர், இஸ் அ பிக் ஷாக், ஒரு பேங்க் அப்படி வச்சுக்குவோம். ஓகே, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து ஷிட் இதான் இந்த இடம் தான். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னா இமேஜின் ஹவு பவர்ஃபுல் இஸ். ஓகேவா, ஸோ திருப்பி இந்த இடத்துக்கு வந்தா பாய் தான் ஆகணும். அதான் வந்து நேச்சர், மார்க்கெட்டோட நேச்சர். நம்ம படித்த தியோரிஸோட அது என்ன சொல்ற நேச்சர்லா, அது அப்படிதான் வந்து பிஹேவ் பண்ணணும் அப்படின்றது வந்து ரூல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எங்க போச்சுலா, இது நீ ரொம்ப கச்சா பண்ணுதுல. ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா இதான் மூலம் நான் எஃப்எஃப்ல போட்ட இதுல. ஸோ இந்த இடத்துல வந்து பாய் எடுத்துட்டு மேலே ஏறிச்சு. ஓகே, அப்ப இந்த ஜோன்ல வந்து பாயஸோட பிரசன்ஸ் இருக்கான்னு கேட்டா இல்ல. நீங்க பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். சாரி, டிலே. ஓகே, இந்த இடத்த நீங்க அதோட மூவ்மெண்ட் கிளியரா கவனிச்சிங்கன்னா ஓகேவா, உங்களுக்கு தெரியும் பாயர்ஸோட ப்ரெசன்ஸ் மேமாங் இல்லை. பாருங்க, பிரேக் அவுட் பாயர் இங்கேயே வந்திருக்கணும். பாய் பண்ண போறதா இருந்தால் இங்கே திருப்பாங்க இருக்கணும். ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு, கான்ஸ்டன்டாக வந்து பாயர்ஸோட ப்ரெசன்ஸ் இல்லை. அட் த சேம் டைம் செல்லர்ஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருந்தாங்க. ஒன்ஸ் இங்கே பிரேக் அவுட் ஆனோடனே செல்லர் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எப்போ 10 மணிக்குள்ள. ஆனால் நான் இங்கேயே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். 9:50க்கு நான் செல் நான் சொல்லிட்டேன். ஓகேவா, ஸோ இதில் வந்து செகண்ட் என்ட்ரினா இந்த இடத்துல நான் என்ட்ரி பண்ண வச்சுங்களேன். இங்கேருந்து என்னோட ஃபர்ஸ்ட் டிபி வந்து இந்த இடம். ஓகேவா,
இங்கேருந்து இங்கே எத்தனை பிப்ஸ் தெரியுமா? 55 பிப்ஸ். ஓகேவா? செகண்ட் டிபி நான் இங்கே வச்சுருந்தேன் 96 பிப்ஸ். ஸோ இந்த செட்டப் வந்து ஈஸியாக 96 பிப்ஸ் 100 பிப்ஸ் போனதுக்கு இதான் காரணம். ஸோ இன்னும் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும்னா நான் வந்து ஒரு ஃப்ரீ வெபினார் வந்து செய்யலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் குரூப் மென்டர்ஷிப் செய்யணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ லேட்டர் ஆன் வந்து எனி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ட்ரேடிங் வந்து இப்படி தான் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? இது வந்து ட்ரேடிங் லாங்குவேஜ். எப்படி வந்து பைத்தன், C++ அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கோ அதே மாதிரி இது ட்ரேடிங்கோட லாங்குவேஜ். என்ன நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறனால பசாரில் சொல்கிறனால உங்களுக்கு வந்து லேமாக இருக்குது. அதான் ஓகேவா? பட் பிஹைண்ட் த சயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியணும் எப்படி வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் வந்து அஞ்சலி கேங்ஸ் பாட்காஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யார் யார் ஜாயின் பண்ண போகிறீங்களோ ஜாயின் பண்ணலாம்.